ஜென்மமும் தொடரும் சொந்தம். ஒரு நொடியில் உயிர்கள் ஒன்றாகினவே. இந்த உறவுகள் என்றும் விடுகதை. இந்த உறவுகள் என்றும் தொடர்கதை. இந்த உறவுகள் என்றும் தொடர்கதை. இல்ல அர்ச்சனா, இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு. நம்ம இன்னொரு நாள் போலாமா? கன்ஃபார்மா? அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஓகே, பாய். பாய்டா. சூர்யா, நல்லவேளை நீங்க அர்ச்சனா கிட்ட இத பத்தி எதுவும் சொல்லல. இல்லனா தேவையில்லாம அவ வேற டென்ஷன் ஆகும். இன்னைக்கு நம்ம சொல்லாம போனாலும் நாளைக்கு அவளுக்கு தெரியதானே போகுது. அதுக்குள்ள எல்லாம் சரியாயிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல. வாவ், கார்த்திக் வெட்டிங் ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கான். அர்ச்சனா, நீ பார்க்க ரொம்பவே பிரிட்டியா இருக்க. அப்புறம் அனிதா, என் அண்ணனும் அண்ணியும் டின்னருக்கு வர முடியல. நாம மட்டும்தான் போறோம். அவங்க வந்திருந்தா அவங்களையும் பார்த்த மாதிரி இருந்திருக்கும். பட் எனிவேஸ், சரி பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம். இவங்கள பத்தி இவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குமா? கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்க்கா. அன்னைக்கே சொல்லிக்கிட்டு இருந்தாளே, அவங்க குடும்பத்துக்கும் சித்தார்த்துக்கும் ரொம்ப ஒத்து போகும்னு. எப்ப வீட்டுக்கு வந்தாலும் சித்தார்த் எல்லாரையும் வெளியில கூட்டிட்டு போவான்னு. அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தானே? அடக்கடவுளே, எங்க காலத்துல எல்லாம் இந்த மாதிரி கிடையவே கிடையாது. நான் உங்க மாமாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய காலை வச்சுதான் கண்டுபிடிப்பேன். அவரை நேருக்கு நேர் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கும், ரொம்ப பயமாவும் இருக்கும். எனக்கு கூட ரொம்ப வெக்கமா இருக்கும்க்கா. ஆனா தைரியமா இருக்கிற மாதிரி நான் வெளியில காட்டிக்குவேன். அம்மா, ஆ, அனிதாவும் நானும் ஷாப்பிங்க்கு போயிட்டு வரோம். சித்தார்த் கார்த்திகோட ஆபீஸ்க்கு போயிருக்காரு. அவர் அங்கிருந்து நேரா வந்துருவாரு. சரி அர்ச்சனா. அப்ப கார்த்திக்? கார்த்திகால சாயங்காலம் தான் வர முடியுமா? நேத்தும் போகாததுனால வேலை கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னு சொன்னாரு. கிளம்பலாமா அனிதா? அண்ணி, இந்த மிக்ஸி பாருங்க, மறுபடியும் ரிப்பேர் ஆகி போயிடுச்சு. எத்தனை தடவை சரி பண்ணாலும் ரிப்பேர் ஆகிட்டே இருக்கு அண்ணி. இப்ப எப்படி நான் சட்னி அரைக்கிறது? கிரிஜா, அந்த பெரிய ஜார் இருக்குல்ல, அதுல போட்டு அரைச்சிருமா. அம்மா, இதுல கொஞ்சம் சட்னி அரைக்கவே முடியாதுமா. சரி பரவாயில்ல, நீ அதை கையிலேயே அரைச்சிரு. இப்ப இதை என்கிட்ட கூட, நான் வரும்போது மாத்திட்டு கொண்டு வந்துடுறேன். கிரிஜா, ஒரு நிமிஷம் அதை என்கிட்ட கொடு. அர்ச்சனா, ஸ்க்ரூ டிரைவர் இருக்கா? கிரிஜா, டூல் பாக்ஸ் எடுத்துட்டு வா. சரிங்க அண்ணி. ஒரு நிமிஷம், இதை இப்பவே சரி பண்ணிடலாம். இந்தா, இனி எதுவும் ஆகாது. அத சரி பண்ணிட்டியாமா? உனக்கு இதெல்லாம் பண்ண தெரியுமா? எல்லாமே தெரியாது, ஆனா கொஞ்சம் தெரியும். ஆக்சுவலி ஆண்டி, அங்கெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த நாமளே தான் பண்ணி ஆகணும். வெளியில போறதுக்கு எங்களுக்கு டைமும் இருக்காது, ஹெல்ப் பண்றதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. தேங்க்ஸ் அக்கா, இனிமே நான் அம்மில அரைக்க தேவையில்லை. ஏமா, இதையெல்லாம் செய்ய கத்திருக்க, உனக்கு சமைக்க தெரியாதா? அது எப்படிமா? அது வந்து ஆண்டி, ஃபுட் எல்லாம் பாக்கெட்ல தான் வரும். பாக்கெட்டை திறந்து மைக்ரோவேவ்ல போட்டு சூடு பண்ணி சாப்பிட்டுருவோம். சிம்பிள். ரொட்டி பரோட்டா கூட இப்படிதான், வெரி சிம்பிள். ஆனா அது நல்லா இருக்குமா? கெட்டு போயிருக்காது? குழம்பு கூட அப்படிதான் இருக்குமா? ஆமா. ஆக்சுவலி ஆண்டி, யார் அதை வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி, ஓ காட் ப்ளீஸ். இதுக்கெல்லாம் அவ்வளவு நேரம் ஆகாதுமா. 2 மணி நேரத்துல 30 பேருக்கு நாங்க சமைச்சிருவோம். 30 பேருக்கா? ஆர் யூ சீரியஸ்? ஆமாமா, சாப்பாட்டை எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டாதான் நல்லது. ஆண்டி, நீங்க சொல்ற மாதிரி நல்லாதான் இருக்கும். ஆனா அதை செஞ்சு கொடுக்க யாராவது இருந்தா நல்லா இருக்கும். அனிதா, கார்த்திக் மெசேஜ் பண்ணிட்டாரு. சித்தார்த் ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டாரா, நேரா அங்க வந்துருவாராம். இப்ப நம்மள கிளம்பலாமா? ஐ அம் ரெடி, லெட்ஸ் கோ. சரி போலாம். அம்மா, நான் கிளம்புறேன். அடடே, என்ன இன்னைக்கு எல்லாரும் வீட்ல இருக்கீங்க? அதுவும் ஒண்ணா? ஏதாவது ஸ்பெஷலா? ஒண்ணு இல்ல, சும்மாதான். வா, வந்து உட்காரு. அம்மா அனு, அப்புறம் உன் படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா தான் போயிட்டு இருக்கு பெரியப்பா. நீ படிக்கிறதுக்காக உங்க ஊரை விட்டுட்டு இந்த ஊருக்கு வந்திருக்க, அதுவும் ரொம்ப தூரம் வந்திருக்க. இந்த ஊர் பிடிச்சிருக்குல்ல? அப்புறம் நான் உங்க அப்பா கிட்ட பேசினேன்.
அது வந்து வணக்கம் விஸ்வநாதன் சார். அடடே வாங்க. வாங்க. வணக்கம். வணக்கம் வாங்க. எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க சொல்லாம வந்துட்டோம். இந்த வழியா போயிட்டு இருந்தோம், அப்படியே உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தோம், வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப சந்தோஷம். வாங்க உட்காருங்க. வாங்க. அனு வா, நம்ம 2 பேரும் போய் வீடியோ கேம் விளையாடலாம். ஓகே. வா போலாம். அப்புறம் சொல்லுங்க விஸ்வநாதன் சார், பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது? நல்லா இருக்கும். அனு, என் கூட கிச்சனுக்கு கொஞ்சம் வா. டீ டிஃபன்லாம் ரெடி பண்ணணும். பெரியம்மா நானும் வரட்டுமா? ஏதாவது டிஃப்ரெண்டா குக் பண்ணலாம். ஒன்னும் தேவையில்ல ராகுல். நீ மேல போய் உன் ரூமை க்ளீன் பண்ணு. எடுத்தபடி அப்படியே போட்டு கிடக்க. அக்கா, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், வாங்கக்கா. என் கூட வா. ஏதோ விஷயம் இருக்கு. எல்லாரும் ஏன் இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறாங்க? ஒருவேளை நேத்து நாங்க பேசின விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சோ? இருக்காது. அங்க நானும் ராகுல் மட்டும்தான் இருந்தோம். அப்படியே ஒரு வேளை தெரிஞ்சிருந்தாலும் இவங்க எல்லாரும் இப்படி அமைதியா இருந்திருப்பாங்களா என்ன? வேற ஏதாவது விஷயமா இருக்கும். வாட செல்லம். நைஸ் பிளேஸ் இல்ல? ஆமா டியர். அர்ச்சனா, நக்ஷு நான் தூக்கிக்கிட்டுமா? ஐயோ வேண்டாம், நீங்க தூக்குனா டயர்ட் ஆயிடுவீங்க. இப்பெல்லாம் இவன் ரொம்பவே தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான். குறும்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. செயினை பிடிச்சு இழுப்பான், முடிய பிடிச்சு இழுப்பான். அப்படியா? செயின் இழுப்பியா நீ? அர்ச்சனா நான் தூக்கிக்கிறேன். ஒருவேளை அடம் பண்ணானா நான் உன்கிட்ட கொடுத்துறேன். என் டியர் ஃப்ரெண்ட் கார்த்திக் எங்கப்பா இருக்க? வந்துருவாரு. ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? இல்ல, இன்னைக்கு 2 லேடிஸ்க்கு மத்தியில மாட்டிட்டான்ல, அவன் இருந்தா கொஞ்சம் காப்பாத்துவான். நான் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். டுகு, தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு. சித், கார்த்திக் வர வரைக்கும் நான் நக்ஷுவை தூக்கிக்கிறேன். எங்களை போட்டோ எடு ப்ளீஸ். ஸ்மைல் ஸ்மைல். அட, நீங்க வந்துட்டீங்களா? வேலை முடிஞ்சிருச்சா? அப்பா நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு, அதனால நான் உனக்கு சர்வீஸ் பண்ண வந்துட்டேன். இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்ககிட்ட தான் கத்துக்கணும். வாங்க. தேங்க்யூண்ணா. கடவுளே, இந்த பொண்ணு எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. கொஞ்சம் அமைதியா இருமா. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும்னு தோணுது. இவங்க 2 பேரை பத்தி நமக்கு தெரிஞ்ச அந்த விஷயம். சித், சின்ன விஷயத்துக்கு எதுக்கு நீ சண்டை போடுற? நான் எங்க சண்டை போட்டேன்? நான் என்ன சொன்ன? இனிமே போட்டோ எடுக்க முடியாதுன்னு சொன்ன, அவ்வளவுதான். ஏன் எடுக்க முடியாது? நான் முன்ன இங்க அடிக்கடி வரப்போறது இல்லல. இங்க வந்ததுனால மெமரிஸ்க்காக போட்டோ எடுக்க சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஓ மை காட், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எங்க வந்தாலும் உனக்கு என்ன மெமரிஸ்? நீ இதெல்லாம் எதுக்கு பண்றன்னு எனக்கு நல்லா தெரியும். சோசியல் நெட்வொர்க்ல இந்த போட்டோஸ் எல்லாம் போட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் நீ இம்ப்ரெஸ் பண்ணுவ, அதானே? உண்மையை சொல்லு. சித் ப்ளீஸ், தயவு செஞ்சு இப்படி எல்லாம் கத்தி பேசாத. இவன் பயப்படுறான். நீ இவனை பத்தி கேர் பண்ணலனாலும் நான் கேர் பண்ணுவேன். உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஜஸ்ட் ஷட் அப் சித், எதுவும் பேசாத. யூ ஷட் அப். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. சித், நீ ரொம்ப செல்ஃபிஷா இருக்க. கார்த்திக், நீ உன் ஃப்ரெண்ட பாத்துட்டு இருக்கல? அவன் உன்னையும் தான் பாத்துட்டு இருக்கான். பாருடா மச்சான், இவ மேல உனக்கு நல்ல இம்ப்ரெஷன் இருந்ததில்ல, அவளோட இன்னொரு முகத்தை நீ பாத்துக்க. ஓ காட், சித் ப்ளீஸ் ஷட் அப். ரொம்ப நல்லா இருக்கு. எப்ப பார்த்தாலும் என் வாயவே அடைச்சிட்டு நீ வாயை மூடவே மூடாத. சித், அனிதா ப்ளீஸ் 2 பேரும் அமைதியா இருங்க. டேய், நான் சும்மா தாண்டா இருந்தேன். ஏன் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குல்ல? நீயே சொல்லு, ஒரு நாளைக்கு ஒருத்தங்களை எத்தனை தடவை போட்டோ எடுப்ப? உனக்கு பிடிக்கலனாலும். ஆமா, நீ என்னைக்கு எந்த விஷயத்தை தான் பிடிச்சு எடுத்திருக்க? ஸ்பெஷலா நான் ஏதாவது சொன்னா போதும், நீ அதை செய்யவே மாட்ட. போதும், நிறுத்துங்க. இப்போ நீங்க 2 பேரும் பேசுனீங்க, அப்புறம் எனக்கும் கோவம் வந்துரும். குடு. சாரி பேபி. வாடா. இட்ஸ் ஓகே. நான் ஒன்னும் உனக்கு சாரி சொல்லல, நக்ஷுக்கு சொன்னேன். எப்படியோ சாரி சொல்லிட்டல்ல. சித், அனிதா சாரி சொல்லியாச்சு, இப்போ நீயும் சாரி சொல்லு. சாரி. என்னால சாரி எல்லாம் கேட்க முடியாதுப்பா. அட, இந்த ஃபார்முலா ரொம்ப நல்லா இருக்கே. முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே நீ சொல்லிட்ட. அனிதா, now everything is okay. இனிமே நீங்க 2 பேரும் கோவப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. எத்தனை வருஷம் கழிச்சு மீட் பண்ணியிருக்கோம். வாங்க, நம்ம ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே? அப்புறம் 2 பேரும் ஷேக்கன் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் சண்டை போடாதீங்க. எனக்கு தெரியும் குழந்தைத்தனமா தான் இருக்கு, பட் இருந்தாலும் நல்லா இருக்கும். இது என் வைஃபோட கட்டளை, இதை நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓகே.
சாரி. ஐம் சாரி டு. அடடே நக்ஷ் கை தட்டுறான் பாருங்க. பாத்தீங்களா டொக்கு கூட சந்தோஷப்படுறான். நாம பேசி முடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அம்மாவுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்கும். அம்மா படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. அப்புறம் சித்தியும் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. சூர்யா, நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? என்ன? அது அனுவோட முகத்துல ஒரு டென்ஷன் தெரிஞ்சது. அவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சோ என்னவோ. அவளுக்கு இங்க யாராவது சச்சா, அவளுக்கு யார் சொல்ல போறா? இந்த விஷயத்தை நினைச்சு வீட்ல எல்லாரும் டென்ஷனா இருக்காங்க. அது என்னவோ உண்மைதான். சுனில் ஃபோன் பண்றான். ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். இத்தனை நாள் கழிச்சு எப்படி திடீர்னு எங்க ஞாபகம்? சொல்லு. என்னப்பா திடீர்னு கடன்லாம் கேக்குற? என்ன காமெடி பண்றியா? 25,000 ரூபாய் உனக்கு ஒரு பெரிய பணமா? என்னடா சொல்ற? இங்க பாரு, நீ டென்ஷன் ஆகாத. நான் உனக்கு அந்த பணத்தை அனுப்பி வைக்கிறேன். இல்ல, எனக்கு ஒன்றும் அர்ஜென்ட் இல்ல. எப்போ உனக்கு தோணுதோ அப்ப அனுப்பி வை. பத்திரம், உடம்ப பாத்துக்க. ஓகே ஓகே, பாய். என்னாச்சு சூர்யா? சுனிலோட தம்பி இருக்கால, எல்லா பிசினஸையும் அவன் பேர்ல மாத்திக்கிட்டு இவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டானா? என்ன, அந்த கிரண் தானே? அவன் ரொம்ப நல்ல பையனாச்சு. அதுவும் இல்லாம அண்ணனும் தம்பியும் ரொம்ப பாசமா இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இப்படி எல்லாம் நடக்க முடியும்? தெரியல வந்தனா. இந்த காலத்துல நாம யார நம்புறதுனே ஒன்னே புரியல. அர்ச்சனா, நக்ஷா என்கிட்ட கொடு. நீ போய் சாப்பிடு. இல்ல கார்த்திக், முதல்ல நீங்க சாப்பிடுங்க. இது உன்னோட ஃபேவரட் சாட் ஐட்டம். நீ போய் சாப்பிடு. வட 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 வட. உன் பேக்கையும் கொடுத்துட்டு நீ போய் சாப்பிடு. அண்ணா, 2 பிளேட் பானிபூரி கொடுங்க. சரிம்மா. டியூட், இன்னைக்கு மேட்ச் சூப்பரா இருக்க போகுது. 2 டீமும் ரொம்ப ஸ்ட்ராங். உனக்கு தான் அது ரொம்ப பிடிக்குமே. பை தி வே, நீ எந்த டீம் பார்க்கற? எப்பவும் போல ஜெயிக்கிற டீம் பக்கம் தான். வேற என்ன? நீ கிரிக்கெட் பாக்குறியா? டைம் கிடைச்சா பாப்பேன். ஆனா இன்னைக்கு சாயங்காலம் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதை நான் அட்டெண்ட் பண்ணியே ஆகணும். இருந்தாலும் நான் சீக்கிரம் வர முயற்சி பண்றேன். 2 பேரும் சேர்ந்து மேட்ச் பார்க்கலாம். கிரேட். எப்படி இருக்கு? ரொம்ப வருஷம் கழிச்சு இவ்ளோ டேஸ்டியான பானிபூரி சாப்பிடுறேன். அங்க இதெல்லாம் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. ஐயோ அர்ச்சனா, இரு வரேன். ஒரு நிமிஷம் இரு. இந்த Are you okay? கொடுங்கண்ணா. அவசர அவசரமா சாப்பிட்டல போறே ஏறிடுச்சு. இதுவா? அது ஒரு ரொமான்ஸ்டா. வாவ், வெரி நைஸ். ஆனா இத குத்திங்க போது ரொம்ப வலிச்சிருக்கோம்ல. அப்பா நினைச்சாலே பயமா இருக்கு. அட, என்னடா இது? வா பார்க்கலாம். வா. சித் ரொம்ப ரொமான்டிக்கல் அனிதா. ப்ளீஸ், இவன் அது ரொமான்ஸ்க்காக பண்ணல, சேலஞ்ச்காக அதை பண்ணிருக்கான். நான் தான் அவன்கிட்ட சேலஞ்ச் பண்ணேன், உன்னால போட்டுக்க முடியாதுன்னு. அதுக்காகவே அவன் போட்டுக்கிட்டான். ஆனா இவ்ளோ வலிய தாங்கிக்கிட்டு அவர் எதுக்கு அனிதான்னு பச்சை கொத்திக்கணும்? அப்பதான் வாழ்க்கை முழுக்க எனக்கு சொல்ல முடியும்னு. ஒன்னு தெரியுமா, இந்த டாட்டூ வச்சுட்டு எப்ப பாரு என்ன வெறுப்பேத்திட்டே இருப்பான். நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்னு. எனக்கு எதுவும் புரியாத மாதிரி. யூ நோ வாட், இப்படிதான் எப்ப பார்த்தாலும் என்ன வெறுப்பேத்திட்டே இருப்பான். இது பாரு ராதிகா, நான் பேசுறேன். நீ டென்ஷன் ஆகாம இரு. எப்படிங்க டென்ஷன் ஆகாம இருக்கிறது? அக்கா, என்னாச்சு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. அக்கா, அனுவா ரூம்ல காணோம்க்கா. ஐயோ, எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பாத்தியாமா? பாத்துட்டேம்மா. போய் பாத்ரூம்ல எல்லாம் நல்லா தேடி பாருங்க. டெரஸ்ல எல்லாம் பாத்தீங்களா? ஆமாமா, நான் டெரஸ்ல ஏற்கனவே பார்த்து தான் வந்தேன். சரி, நான் போய் வெளியில பாக்குறேன். நான் போய் வெளியில பாத்துட்டு வந்தேன். அங்க எங்கேயுமே இல்ல. அவளுக்கு ஃபோன் பண்ணி பாருங்களேன். அவளோட ஃபோன் கூட இங்க தான் இருக்கு. ராகுல், ராகுல், ராகுல். சொல்லுங்க தெரியுமா? அனு எங்க? உன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாளா? உன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாளா? இல்லண்ணே, என்கிட்ட எதுவும் சொல்லல. பொய் சொல்லாத. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். முதல்ல இருந்து அவளை காப்பாத்துறதுக்காக ஏகப்பட்ட பொய் சொல்லிருக்கேன். தயவு செஞ்சு சொல்லுப்பா, எங்க போயிருக்கா? பெரியமா, சத்தியமா சொல்றேன், அவ எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியாது பெரியமா. கடவுளே, இந்த பொண்ணு எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. கொஞ்சம் அமைதியா இருமா. மா, எனக்கு என்ன தோணுதுன்னா அவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும்னு தோணுது. இவங்க 2 பேரை பத்தி நமக்கு தெரிஞ்ச அந்த விஷயம்.
எப்படி இருக்கீங்கக்கா? நான் நல்லா இருக்கேன். என்ன பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டீங்கல்ல? உங்க எல்லாரையும் இந்த மாதிரி திடீர்னு ஆச்சரியப்பட வைக்கலான்னு தான் நான் கிளம்பி வந்தேன். முக்கியமா என்னோட பொண்ணு அணுவ என்ன பார்த்து அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. என் பொண்ணு எங்க? இன்னைக்கு காலேஜ் லீவு தானே? இங்க பாரு, இத பத்தி தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். கலர் ரொம்ப அழகா இருக்குல்லக்கா. நம்ம நக்ஷுக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல குளிர்காலம் ஆரம்பிச்சிடும். நம்ம பேர குழந்தைக்கு இதுதான் முதல் வருஷம். அவனை நாம ரொம்ப நல்லபடியா பாத்துக்கணும். இனிமே நாம கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணி அவனுக்கு ஸ்வெட்டரும் தொப்பியும் பின்னி வச்சிடணுமா? அப்புறம் எனக்கா இது ரொம்ப சிக்கா இருக்கு. இது எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கே. அந்த வேலையை என்கிட்ட கொடுங்க. எனக்கும் வேலை செஞ்ச மாதிரி இருக்கும். ரொம்ப போர் அடிக்குது இல்ல? என்னங்க, உங்களுக்கு தான் நிறைய வேலை இருக்குன்னு சொல்லுவீங்களே. நியூஸ் பேப்பர் படிச்சுட்டேன், சாப்பிட்டேன், டீ சாப்பிட்டேன், தூங்கி எழுந்துட்டேன். இன்னென்ன வேலை இருக்கு? அதுக்கப்புறமும் நேரம் இருந்தது கார்த்திக்கும் ராஜசேகருக்கும் ஃபோன் பண்ணி ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு கேட்டேன். அப்புறம் நம்ம சகிக்கு படிப்புலயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வேற என்ன வேலை இருக்கு? இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லு. மாமா, நீங்க எங்கேயாவது வெளியில போயிட்டு வாங்க. உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வாங்க. முடியவே முடியாது. நான் இதை செஞ்சே தீருவேன். இத பார் காவேரி, இதை எனக்கு கொடுக்கறதா தான் கொடு. இல்லனா என்னுடைய பழைய சொட்டர் எடுத்து நானே பிரிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஓகேவா? பாத்தியா? குடு. இந்தாங்க. கடைசியா உன்கிட்ட கேக்குற ராகுல், மரியாதையா ஏதாவது தெரிஞ்ச சொல்லிடு சரியா? உண்மையாதான் சொல்றமா. நீங்க சொல்ற வரைக்கும் எனக்கே தெரியாது. நானே இப்பதான். அக்கா வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா. வணக்கம்மா. நல்லா இரு. எழுந்துரு. எப்படி இருக்கீங்கக்கா? நான் நல்லா இருக்கேன். என்ன பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டீங்கல்ல? உங்க எல்லாரையும் இந்த மாதிரி திடீர்னு ஆச்சரியப்பட வைக்கலான்னு தான் நான் கிளம்பி வந்தேன். முக்கியமா என்னோட பொண்ணு அணுவ என்ன பார்த்து அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. என் பொண்ணு எங்க? இன்னைக்கு காலேஜ் லீவு தானே? அப்ப ராகுல், என் பொண்ணை கொஞ்சம் கூப்பிடுப்பா. அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்ப பார்த்தாலும் அவன் ஞாபகமாவே இருக்கு. அவரும் என் கூட வரேன்னு தான் சொன்னாரு. திடீர்னு ஆனா அவருக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. போப்பா, போய் அணுவை கூட்டிட்டு வா. அத்தை, அது வந்து அவ இப்ப வீட்ல இல்ல. அப்ப எங்க போயிருக்கா? அவ வந்து அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா. ஆக்சுவலி அவளுக்கு ஏதோ படிக்கிறதுல டவுட் இருக்கா, அதான் கேட்க போயிருக்கா. நீங்க வாங்க, வந்து உட்காரு. நீ அவளுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுமா. சரி. வாமா சுமதி, வந்து உட்காரு. வா வா, போமா, போய் உட்காரு. சூர்யா, அது வந்து அனுவோட அம்மா வந்திருக்காங்க அவளை பாக்குறதுக்காக. ஆண்டி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? அந்த அங்கிள் ஆண்டி வந்திருக்காங்கல்ல, அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காலையில போகும்போது சரியாவே பேச முடியல. அதனால ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே அவங்கள பாக்குறதுக்காக ரூமுக்கு போனேன். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பேசினாங்க. அப்புறம் அந்த ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட 1 லட்சம் ரூபாய் பர்ஸ் இருக்கு. சும்மா ரெடி, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. இல்ல ஆண்டி, நான் உண்மையதான் சொல்றேன். 1 லட்சம் ரூபாயில பர்ஸ் எல்லாம் இருக்குமா என்ன? இல்லக்கா, ஒருவேளை இருந்தாலும் இருக்கலாம். அது தங்கத்திலயோ இல்ல வெளியிலயோ கூட பண்ணிருக்கலாம்ல. தங்கத்தால ஆனதா என்ன? இல்ல இல்ல, அது லேடர்ல ரெட் கலர்ல இருந்துச்சு. அதுவே 1 லட்சம் ரூபாயா? சரி சஹி, இங்க பாரு. பெரியவங்க பேசிட்டு இருந்தா அவங்க பேசிட்டு இருக்கத கேட்டு மத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது. அது நல்ல பழக்கமும் கிடையாது. ஆமாமா. அப்புறம் அடிக்கடி அவங்க ரூமுக்கு போய் தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்படி போறதா இருந்தா வெளியில இருந்து கதவை தட்டிட்டு தான் போகணும். சொன்னது புரிஞ்சுதா? சரி, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். போயிட்டு வா. ஏ சாந்தி, நிஜமாவே அந்த பர்ஸ் 1 லட்சம் ரூபாய் இருக்குமா? அப்படி அந்த பர்ஸ்ல என்னதான் இருக்கும்? என்னன்னு தெரியலக்கா. அப்படி எதுக்காக அவங்க இவ்வளவு விலை உயர்ந்த பர்ஸா வாங்கணும்? 1 லட்சம் ரூபாய்க்கு நகை கூட வாங்கலாமே, பேங்க்ல கூட டெபாசிட் பண்ணலாம். இந்த பர்ஸ வாங்கி எதுக்காக பணத்தை வீணடிக்கணும்? என்கிட்ட இந்த மாதிரி விலை உயர்ந்த பர்ஸ் இருந்தா நான் அதை வெளியிலே எடுக்க மாட்டேன். வெளியில எடுக்க பயமா இருக்கும். எங்கயாவது வெளியில எடுத்துட்டு போனா பர்ஸ பாத்துக்கிறதா அதுக்குள்ள இருக்கிற காசை பாத்துக்கிறதான்னு பயம் வந்துடும். நீ இருக்கியே.
செல்லக்குட்டி ஓ காட், எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு. என்ன அர்ச்சனா, நீ என்ன இவ்ளோ சாப்பிட வச்சுட்ட? தினமும் இப்படி சாப்பிடுவோமா என்ன? வெளியில போன ஜாலியா இருந்ததா இல்லையா அது சொல்லுங்க. ரொம்ப ஜாலியா இருந்தது. அந்த சாட் வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பானிபூரி செம்ம டேஸ்டியா இருந்துச்சு. அடுத்த தடவை போகும்போது நீங்க அப்படியே பேலஸ் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வாங்க. நாங்க 2 பேரா? அப்போ நீங்க கூட வர மாட்டீங்களா? இல்ல, கார்த்திக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. அதுவும் இல்லாம டுக்குவா அடிக்கடி வெளியில போய் பாத்துக்கிட்டா அது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால என்ன, நீங்க 2 பேரும் போங்க, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நாம எல்லாரும் சேர்ந்து போய் நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம். நிறைய புது புது டிசைன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கலாம். இங்க ஸ்பெஷல் பேங்கிள்ஸ், காக்ரா சோலி, ஜிமிக்கி, சில்வர் அண்ட் ஆன்டிக் ஜுவல்ஸ். அப்புறம் மே கம் இன். வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம். வாவ் டியர், எனக்கு கொஞ்சம் புரோட்டீன் ஷேக் பண்ணி கொடுக்கறியா? ஏன் நான் எதுக்கு பண்ணணும்? எப்பவும் நீ தானே பண்ணிப்ப. ஒரு நிமிஷம், ஒருவேளை நீ இந்தியாக்கு வந்ததும் ராஜா மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டியா என்ன? பாத்தியா அர்ச்சனா, பேலஸ பாக்குறதுக்கு முன்னாடியே நிலைமை எப்படி இருக்கு. பேலஸ பார்த்ததுக்கு அப்புறம் நிலைமை எப்படி இருக்குமோ? என்ன அனிதா நீ ஒரு சின்ன விஷயத்தை கேட்டதுக்கு எவ்வளவு பெரிய விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ற? கமான் பண்ணி குடியா, ரொம்ப டயர்டா இருக்கு. ப்ளீஸ், என்னால முடியாது. என்ன விட்டுட்டு நான் பண்ண மாட்டேன். அர்ச்சனா, கார்த்திக் உங்ககிட்ட இந்த வேலையை சொல்லியிருந்தா நீங்க பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? சி, அவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. அவங்கள பார்த்து கொஞ்சம் கத்துக்கோ. அப்படியா? அப்ப நீயும் கார்த்திக்க பார்த்து கத்துக்கணும். கார்த்திக் அர்ச்சனாவுக்காக என்னெல்லாம் பண்றான்? நீ அந்த மாதிரி எனக்கு ஏதாவது நான் பண்றியா? உனக்காக என்ன பண்ணாலும் அது உனக்கு பெருசாவே தெரியறது இல்ல. அப்படியா? அப்ப நீ எனக்கு சொல்லு, எனக்காக நீ என்னெல்லாம் பண்ணிருக்கன்னு. நீயே சொல்லு, நான் உனக்கு என்ன பண்ணல? அப்படியா? என்ன பண்ணிருக்க சொல்லு. இந்த டாட்டூவை நீ எனக்காக ஒண்ணு போட்டுக்கல. உனக்கு பிடிச்சதுனால தான் நான் அதை ஓ பண்ணிக்கிட்டேன். அப்படியா? மத்தபடி எனக்காக நான் பண்ணிக்கல. எதுக்கு நீ இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க? பாரு அனிதா, சும்மா என்ன குறை சொல்றத விடு. நான் ஒன்னும் குறை சொல்லல, நீ தான் என்ன குறை சொல்லிட்டு இருக்க. கொஞ்சமாவது உன்னை மாத்திக்க.